Today we are going to see the fourth unit poem Ulysses. It was written by Alfred Tennyson. Before seeing about the Alfred Tennyson, let's see about the title Ulysses. Ulysses is the name of a king. He was the king of Ithaca. In Roman, they will call him as Ulysses, and in Greek, they will call him as Odysseus. யுலிசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கிங்கோடைய நேமு. இத்தாக்கா அப்படிங்கிற நாட்டோடைய அந்த கிங் பேர் தான் வந்து என்னன்னாக்கா யுலிசஸ். ரோமனில் வந்து பார்த்திங்கன்னா யுலிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து க்ரீக்கில் வந்து பார்த்திங்கன்னாக்க ஒடிஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த யுலிசஸ் அப்படிங்கிற அந்த கிங்கை பார்த்து தான் நம்ம இந்த போயமில் பார்க்க போகிறோம். Now let's see about Alfred Tennyson. He was born on 6th August 1809 and he was died on 6th October 1892. He was a British poet. He was the poet laureate of Great Britain and Ireland during much of Queen Victoria's reign and remains one of the most popular British poets. Alfred Tennyson அவர் வந்துட்டு எப்போ பிறந்தாருனாக்க August 6th 1809லையும் அதே மாதிரி அவர் இறந்தது வந்து October 6th 1892. அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் போயட்டு. அது மட்டும் இல்லை, அவர் வந்து பார்த்திங்கன்னா லாரியேட் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா அவை புலவர்னு அர்த்தம். ஸோ அவர் நிறையா தடவை வந்து பார்த்திங்கன்னா அவை புலவராக இருந்திருக்காரு. எந்த பீரியடில் அப்படின்னாக்க குவீன் விக்டோரியாவுடைய பீரியடில் வந்து அது மாதிரி அவர் அவை புலவராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு பிரிட்டிஷ் போயட்டும் கூட அவர். Tennyson excelled at penning short lyrics such as Break, 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 The Charge of the Light Brigade, Tears, Idle Tears and Crossing the Bar. அவர் வந்து அந்த ஷார்ட் லிரிக்ஸ் எழுதுறதுல ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான ஆள். அதாவது நல்லா எழுதுவார்னு வச்சுக்கோங்களேன். அவரோடது என்னெல்லாம் எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்லலாம்னாக்க அந்த பிரேக் பிரேக் பிரேக், அதே மாதிரி த சார்ஜ் ஆஃப் த லைட்டு, பிரிகேடு, டியர்ஸ், ஐடல் டியர்ஸ் அண்ட் கிராசிங் த பார், இதெல்லாம் வந்து அவருடைய ஒரு ஃபேமஸான ஒரு ஷார்ட்டு லிரிக்ஸு. He wrote verses on classical mythology such as Ulysses, Idle of the King and Tithonus. மித்தாலஜி அப்படின்னு சொன்னாக்க புராண கதைகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் வந்து நிறையா வந்துட்டு இது மாதிரி வேர்சஸ்லாம் எழுதியிருக்காரு. எதுக்குனாக்கா இந்த மாதிரி புராண கதைகளுக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க யுலிசஸ், அதே மாதிரி ஈடில் ஆஃப் த கிங்கும் அண்ட் தித்தோனஸ், இதெல்லாமே வந்து அவர் எழுதின அந்த வேர்சஸ் எழுதின புராண கதைகள். அதில் வந்து யுலிசஸை பற்றி தான் நம்ம வந்து இந்த போயமில் பார்க்க போகிறோம். Tennyson's use of the musical qualities of words to emphasize his rhythms and meanings is sensitive. Tennyson அவர் வந்து மீனிங் வந்து நல்லா சென்சிட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காகவும் நல்லா ரிதமிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர் என்ன பண்ணுறாருன்னா மியூசிக்கல் குவாலிட்டிஸ் ஆஃப் வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி எழுதுகிறாரு. Now let's see a small introduction about Ulysses. The poem Ulysses is a dramatic monologue that contains 70 lines of blank verse. அதாவது இந்த போயம் யுலிசஸ் அப்படிங்கிறது வந்து ட்ராமாட்டிக் மோனோலாகில் வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது ட்ராமாட்டிக் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து என்னன்னாக்கா இந்த ஃபார்ம் ஆஃப் அந்த ப்ளே, அந்த பொய்டிக் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த ப்ளே அது மாதிரி இருக்குது. ஆனால் அது வந்து மோனோலாக் அப்படின்னு சொன்னாக்க ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் அவங்க வந்து ஸ்பீச் பேசுகிற மாதிரி இருக்கும். அதாவது ஆடியன்ஸ் முன்னாடி இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பர்சன் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். அதான் வந்து மோனோலாக். இப்போ வந்து டயலாக் அப்படின்னு சொன்னாக்கா யாராச்சும் 2 பேர் பேசுகிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரே ஒரு பர்சன் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அதுதான். அதே மாதிரி தட் கண்டைன்ஸ் 70 லைன்ஸ். அதாவது இந்த யுலிசஸ் போயமில் வந்து மொத்தம் 70 லைன்ஸ் வந்து இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க blank வேர்ஸாக இருக்குது. இட் மீன்ஸ் நோ ரைமிங் வேர்ட்ஸ் ஆர் ரைமிங் ஸ்கீம். அதாவது அந்த ரைமிங் வேர்ட்ஸோ இல்லைனாக்கா அந்த ரைமிங் ஸ்கீம், அந்த ஏபி இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அதெல்லாம் எதுவுமே வந்து இதில் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஈச் லைன்ஸ் ஹேஸ் 10 syllables. அதாவது ஒவ்வொரு லைனுமே வந்து பார்த்திங்கன்னா 10 syllables வந்து இருக்கும். அதில் 5 வந்து ஸ்ட்ரெஸ்டு வேர்ட்ஸாக இருக்கும், மிச்சம் 5 வந்து அன்ஸ்ட்ரெஸ்டு வேர்ட்ஸாக இருக்கும். அதுதான் வந்து blank verse அப்படிங்கிறது. Ulysses, the king of Ithaca, gathered his men together to prepare for the journey and exhort them not to waste their time left on earth.
அதாவது யுலிசஸ் அப்படிங்கிறவர் வந்து இத்தாக்காவோட நாட்டினுடைய ஒரு கிங்கு தான் வந்து அவர் என்ன பண்ணுறாருனா எல்லா மென்னையுமே ஒன்றா கேதர் பண்ணி அடுத்த ஜேர்னிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, இது மாதிரி நம்ம வந்து வேர்ல்டில் வந்து அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற டைம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான். ஸோ அந்த மிச்சம் இருக்கிற அந்த டயத்தை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாயேஜ்க்கு வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு அந்த மென் எல்லாத்தையுமே. Ulysses has grown old, having experienced many adventures at the Battle of Troy and in the seas. அதாவது யுலிசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. எதுலனாக்கா அந்த அட்வென்ச்சரில், அதுலேயும் மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா த பேட்டில் ஆஃப் ட்ராய் அப்படிங்கிற, அதாவது இந்த ட்ராய்ங்கிற பிளேஸில் நடந்த அந்த வார் இருக்கு இல்லையா, அதில் வந்து அவருக்கு ரொம்பவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. அந்த ட்ராயில் அங்கே நடந்த அந்த வார் வந்து 1 year 2 year கிடையாது, நியர்லி 10 yearsக்கு வந்து அங்கே அந்த இதில் வந்து வார் வந்து நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ வந்துட்டு யுலிசஸ் வந்துட்டு ரொம்ப ஓல்டு ஆகிட்டார். அதாவது கொஞ்சம் வயசாகி போயிடுச்சு இப்போ அவருக்கு அந்த பேட்டில் ஆஃப் ட்ராயில் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இந்த சீஸில் கூட அவருக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸு அதிகமாகவே இருந்தது. After returning to Ithaca, he desires to embark upon his next voyage. His inquisitive spirit is always looking forward to more and more of such adventures. அதாவது அந்த இத்தாக்காலேருந்து அவர் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா, ஆஃப்டர் ரிட்டர்னிங் டு இத்தாக்கா, அதாவது இத்தாக்காவுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க, நெக்ஸ்ட்டு வாயேஜ்க்கு வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ரெடி ஆகுறாரு. அதுலேயும் பாருங்கள், ஹிஸ் இன்குவெஸ்டிவ் அப்படின்னா, இன்குவெஸ்டிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஈகர் டு அக்வயர் நாலேஜ். அதாவது இன்னும் மேலும் அவர் வந்து அவருடைய இதை வந்து நாலேஜ் அந்த இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அதாவது இன்னும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, மேலும் மேலும் அவர் வந்துட்டு புதுசாக அட்வென்ச்சர் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற இதுலேயே அவரோட ஸ்பிரிட் ஃபுல்லுமே அப்படியே இருக்குது. The poem can be divided into 3 parts. First one, the thirst for adventure, which does not allow Ulysses to remain in his kingdom as a merry ruler. Second one, Ulysses handing over the responsibilities to his son Telemachus with total confidence in his abilities. Third one, Ulysses' Clorian call to his sailors, urging them to venture into unknown lands. இந்த போயம் வந்து ஒரு 3 பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, அந்த யுலிசஸ் அவருடைய அந்த தேர்ஸ்ட் ஃபார் அட்வென்ச்சர், அதாவது நிறையா அட்வென்ச்சர் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அவருடைய அந்த தேர்ஸ்ட், அந்த தாகம், அதாவது தனியாத தாகம் என்னன்னாக்கா, இது மாதிரி நிறையா வந்து புதுசாக இது மாதிரி அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி, அதே மாதிரி அவர் வந்து ஒரு மெரி ரூலராக அவரால் வந்து இருக்க முடியல. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது ரூலர்னால் ஒரு குட் ரூலருக்கு வந்து என்னென்னா அந்த ஒரே பிளேஸில் உட்காந்து ரூல் பண்ணுறது தான். பட் ஆனால் அவர் வந்து அந்த இடத்துல இருக்கிறதுக்கு முடியல. ஏன்னா நிறையா அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் போகணுன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான். ஸோ இதை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து கொடுத்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது செகண்ட் பார்ட்டில் வந்து என்ன அப்படின்னாக்க, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்லுத்தையுமே வந்து அவருடைய சன்னுக்கிட்ட வந்து அவர் ஒப்படைக்கிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் சன்னுடைய ஒரு கான்ஃபிடென்ஸை பற்றியும் எபிலிட்டியை பற்றியும் பேசுகிறாங்க. அடுத்தது தேர்ட் பார்ட்டில் வந்து யுலிசஸ் வந்து எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, கிளாரியன் கால், அதை பற்றி தான் பேசுகிறாங்க. கிளாரியன் கால் அப்படின்னா அந்த அரைக்கூவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, செயலர் எல்லாம் கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து அவர் வந்து பேசுகிறாரு. அதாவது அன்னோன் லேண்ட்ஸ், இது வரைக்கும் அவர் போகாத தெரியாத ஒரு இடத்துக்கு வந்து இது மாதிரி அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து அவர் வந்து செயலர்கிட்ட பேசுகிறது தான் வந்து தேர்ட் பார்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு லைன்லேருந்து 32 வரைக்கும் வர்றது தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது 1 to 32 வந்து. அடுத்தது செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது வந்து 33லேருந்து 43 வரைக்கும் இருக்கிறது தான் வந்து செகண்ட் பார்ட்டு. அதே மாதிரி தேர்ட் பார்ட் அப்படிங்கிறது வந்து 44லேருந்து 70 வரைக்கும் இருக்கிறது தான் வந்து தேர்ட் பார்ட்டு. Now let's enter into the poem lines. It little profits that an idle king by this still hath among these barren cracks matched with an aged wife, I meet and dole unequal loss unto a savage race.
It little profits means it is useless. It doesn't give me anything. லிட்டில் ப்ராஃபிட் அப்படின்னாக்க ப்ராஃபிட்டே இல்லைன்னு அர்த்தம். அதாவது லிட்டில் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னாக்கா நத்திங்னு அர்த்தம். லிட்டில் அப்படின்னு சொன்னாக்க ஸ்மால் அமௌண்ட், அதாவது சம்திங் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும் லிட்டில்னாக்க. அப்போ இந்த இடத்துல லிட்டில் ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்? அப்போ ப்ராஃபிட்டே இல்லை அப்படிங்கிறாரு. இது வந்து யூஸ்லெஸ், எனக்கு இதனால் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை அப்படிங்கிறாரு. தட் அண்ட் ஐடில் கிங். ஹியர் ஐடில் மீன்ஸ் லேசி. தட் மீன்ஸ் லேசி கிங். By this still hearth. Here hearth means floor of a fireplace. Among these barren cracks. Here barren means infertile. That means the wasteland. Cracks, that means craft or a rock. Barren craft, that means mountain valley. The Ulysses don't want to waste his time by sitting near the fireplace on mountain range. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த மவுண்டன் வேலியில் இருக்கக்கூடிய அந்த ஃபயர் பிளேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து சும்மா அப்படியே உட்காந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவருக்கு எந்த வகையிலுமே வந்து பெனிஃபிட்டை வந்து கொடுக்கல, பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிறாங்க. Matched with an aged wife. The word matched here used to denote his old queen. I meet and dole. Here meet means to allot or measure out. Dole means benefit. What is he measuring and giving? Unequal loss unto a savage race. Here he is measuring and rewarding with the unequal loss. Here why he is saying unequal loss means if a person do any big good things means he will be rewarded more, and if a person do any small good things means he will be rewarded less. In the same way the punishment also differs according to their crime. So only here he is saying it as unequal loss. Whom he is rewarding? The savage people. Savage people means uncivilized people. Here he is telling his own people as uncivilized people. யுலிசஸ்க்கு வந்து அவரோட ஒய்ஃபோடு உக்காந்துட்டு அவரோட நாட்டு அந்த பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து லா அண்ட் ஆர்டரை வந்து ஃபார்ம் பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு வந்து அதை பிரித்து கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே வந்து அவருக்கு வந்து பிடிக்கலை, இது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல அன்ஈக்குவல் லாஸ்ன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்கள வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள வந்து பாராட்டுறது வந்து அதிகமாக இருக்கும். அதே வந்து கொஞ்சமாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா பாராட்டுதலும் கொஞ்சமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்க எவ்வளோ தப்பு பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பனிஷ்மெண்ட்டும் இருக்கும். யாருக்கு அப்படின்னு சொன்னாக்க சாவேஜ் ரேஸ்க்கு. சாவேஜ் ரேஸ் அப்படின்னா யார் அப்படின்னாக்க அன்சிவிலைஸ்டு பீப்புள். இங்கே வந்து அவர் யாரை வந்து அன்சிவிலைஸ்டு பீப்புள்னு சொல்கிறாருனாக்க அவருடைய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய பீப்புள், அவங்க மக்களையே வந்து அவர் அது மாதிரி அன்சிவிலைஸ்டு பீப்புள்னு சொல்கிறாரு. That hoard and sleep and feed and know not me. I cannot rest from travel. I will drink life to the lees. All times I have enjoyed greatly, have suffered greatly, both with those that loved me, and alone on shore, and when through scudding drifts the rainy heights vexed the dim sea. I am become a name for always roaming with a hungry heart. That hoard and sleep and feed and know not me. Here hoard means to save. Here he says that his people only eating, sleeping and saving the things which was given by him, but they don't even know him. So he feels that why should he waste his time for those people. இந்த இடத்துல யுலிசஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, அந்த பீப்புள், அதாவது அவர் வந்து அவங்க நாட்டு மக்களை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா அப்படியே சிம்பிளாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்றது, தூங்குறது, அதே மாதிரி அந்த கிங்னால் அவரால் கொடுக்கப்படுறது எதுவாக இருந்தாலும் சரி வாங்கி சேர்த்து வச்சுட்டு இப்படி இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கொடுக்குற அந்த பர்சன் அவரை கூட யாருன்னே தெரியாது.
அது மாதிரி இருக்கிறப்போ எதுக்காக வந்து நான் வந்து இவங்களுக்காக டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு அவர் திங்க் பண்ணுறாரு. ஐ காண்ட் ரெஸ்ட் ஃப்ரம் ட்ராவல். He likes to do more adventurous, so he don't want to take rest from traveling. I will drink life to the lees. Drink life to the lees means drink to the very last drop. Here he tells that he wants to live his life to the fullest. Here the figures of speech is metaphor. இதை வந்து ஏன் மெட்டஃபர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, யுலிசஸ்க்கு வந்துட்டு அவருடைய லைஃப்பை வந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்து வாழணும் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு. இதை வந்து எதோட வந்து ஒரு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஒயின் பாட்டிலில் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் ட்ராப் இருக்கு இல்லையா, அதை கூட வேஸ்ட் பண்ணாமல் அது வரைக்கும் குடித்தாக்க அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி இவரும் இவருடைய லைஃப்பை வந்து லாஸ்ட் வரைக்கும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எப்படி வந்து அந்த லாஸ்ட் ட்ராப்பை கூட வேஸ்ட் பண்ணாமல் அவங்க குடிக்கிறாங்களோ அதே மாதிரி இவரும் இவரோட லைஃப்பை வந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்து வாழணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இது ரெண்டுக்கும் கம்பேரிசன் இருக்கிறதுனால தான் இது வந்து மெட்டஃபர். All times I have enjoyed greatly, have suffered greatly, both with those that loved me and alone. In this line, what the Ulysses is saying is, many times while his adventure he have enjoyed greatly and also suffered greatly with the sailors who travelled with him. He also experienced those things alone also. இந்த லைனோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த யுலிசஸ் வந்து நல்ல ஒரு கிரேட் பெரிய லெவலில் ஒரு சந்தோஷத்தையும் அவர் அனுபவிச்சிருக்காரு, அதே மாதிரி கஷ்டத்தையும் அவர் வந்து அனுபவிச்சிருக்காரு. யார் கூட அப்படின்னு சொன்னாக்க, யார் வந்து அவரை விரும்பி அவர் கூட வராங்களோ அவங்களோடங்கிறாங்க. அதாவது அந்த சைலர்ஸ் போகிறாங்க இல்லையா அவரோட, அதை தான் சொல்லியிருக்காங்க. அவங்களோட அவர் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காரு, அதே சமயத்தில் கஷ்டமும் பட்டிருக்காரு. ஸோ அவங்களோட மட்டும் அவர் போல் அவர் தனியாகவும் வந்து இது மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்காரு. அது மாதிரி தனியாக ட்ராவல் பண்ணுறப்பையும் இதே மாதிரி ஒரு சந்தோஷத்தையும் அதே மாதிரி ஒரு கஷ்டத்தையுமே அவர் வந்து அனுபவிச்சிருக்காரு. ஆன் ஷோர், ஹியர் த வேர்ட் ஷோர் ரெஃபர்ஸ் டு தி லேண்ட். Not only in sea, he had also travelled on the land. Through scudding drifts, the rainy heights vexed the dim sea. Scudding means moving rapidly because of the wind. Heights means a group of stars in the constellation Taurus often associated. Heights is the group of stars. When it's seen in the sky, then there will be heavy rain. He tells that the sea itself vexed by seeing him doing adventure on those strong waves. Here the figures of speech is personification. Look at the picture. This one is the Hyades. That means it is the group of stars. Hyades அது வந்து என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாரு. அது வந்து இது மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வந்து கரெக்டாக கணிச்சாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டார்ஸ் தெரிகிறப்ப கூட அது மாதிரி மழை வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சாலும் யுலிசஸ் என்ன பண்ணாருனாக்க, அந்த விண்டோடு சேர்ந்து மழையும் பெய்யுது. அப்போ கடல் அலைகள் வந்து எப்படி இருக்குன்னா அந்த கப்பலையே முழுகிற அளவுக்கு வந்து இருக்கும். இருந்தும் அவர் வந்து அதில் வந்து ட்ராவல் பண்ணி அது புது புது அட்வென்ச்சரையும் அவர் கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் வந்து போகிறாரு. ஸோ இதை பார்க்குறப்போ அந்த சி என்ன நினைக்குது அப்படின்னா அதுவே வந்து வெக்ஸாகி போயிடுது. ஸோ இந்த இடத்துல பர்சானிஃபிகேஷன் ஏன் சொல்கிறாங்கன்னா, சிஏ வெக்ஸாகி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமன் கேரக்டரை வந்து சிக்கு கொண்டுட்டு வந்ததுனால இது வந்து பர்சானிஃபிகேஷன். ஐ எம் பிகம் அ நேம் ஃபார் ஆல்வேஸ் ரோமிங் வித் அ ஹங்க்ரி ஹார்ட். Ulysses got a name as a person who always roaming with hungry heart. Here, hungry heart refers to this endless wish for adventure. எப்படி நியூட்டன் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு வந்து அந்த கிராவிட்டி, அந்த கிராவிடேஷனல் இது ஞாபகம் வருதோ, அதே மாதிரி யுலிசஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லா பீப்புளுக்கும் என்ன ஞாபகம் வரும்னா அவருடைய அந்த எண்ட்லெஸ் அட்வென்ச்சர் தான் ஞாபகம் வருது. அதாவது கடைசி வரைக்கும் வந்து அவர் வந்து என்ன அது அட்வென்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு இல்லையா, அந்த தாட் அதுதான் வந்து அவருக்கு நேமை வந்து எல்லா பர்சன்கிட்டையும் வாங்கி கொடுத்துருக்கு.
இந்த இடத்துல ஹங்க்ரி ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த எண்ட்லெஸ் விஷ் ஃபார் அட்வென்ச்சர் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க.